ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கருவாட்டில் பஜ்ஜி போட்டு சாப்பிட போகிறோம். இந்த கருவாடை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு இது ஐர மீன் கருவாடு நான் எடுத்திருக்கேன். எடுத்து அதில் தேவையில்லாத டஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு, கடலை மாவு தேவையான அளவு, அப்புறம் பஜ்ஜி பொடி நமக்கு கடையில் கிடைக்கும். அது உப்பு போட தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும் இல்லையா, அதனால் இது அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துரும் இல்லையா, அதுக்கப்புறமாட்டிக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கலாம். லைட்டாக விடுங்க, ஃபஸ்ட்டு தெரிச்சு விட்டு எல்லாத்தையும் பிணைஞ்சிக்கலாம். இப்போ அந்த பஜ்ஜி பதத்துக்கு வந்துடும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கு அவங்களையும் நம்ம போய் எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சதுமேவும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே உதுத்து விட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. கருவாட்டு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 பக்கமும் பெரட்டி விட்டுட்டு வெந்த பிறகு எடுத்துக்கலாம். சாப்பிட்டோமாக்கும் நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையும் பொரிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன், பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம், பருப்பு, சாம்பாருக்கெலாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.